ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் கோபிநாத் பாட்டி. இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடே விட்டுருவாங்க. அந்த டைம்ல வந்து குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்பி ஐஸ் தான். அது வந்து நம்ம எப்படி வீட்டில இருந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக நான் ஒரு பொருள் வந்து மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் மோல்டு தான். எவ்வளோன்றதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ரேட்டோட நான் கடைசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ எண்ணில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் என்ன ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு புரியும். என்னடா 10 ரூபா கொடுத்தா ஐஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் வாங்கி செய்யணுமா அப்படின்றது நீங்கள் நினைப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க. டெய்லி வந்து அந்த ஐஸ் வந்து இந்த கிராமத்தில் வில்லேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா விற்றுட்டு வருவாங்க. அதில் வந்து அந்த பவுடர் கலந்து கலரெல்லாம் கலந்து அது எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம வீட்டில் இருந்தே நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இது வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் முள்ளம்பழம் எடுத்திருக்கேன். அது வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஜூஸ் ஜாரில் போட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை மிக்சியில் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 2 மோல்டுக்கு வந்து நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். பாதி ஆப்பிளை கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதில் வந்து தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்சியில் போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்போட்டா அதெல்லாம் க்ளீன் பண்ணி உள்ள சதையை மட்டும் எடுத்துட்டு நல்லா தேவையான அளவு பால் சேர்த்துக்கிட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. போட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்சியில் போட்டு அதையும் ஜூஸாக பண்ணி இன்னொரு 2 மோல்டு வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து குல்ஃபி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் முல்லாமலாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 மோல்டில். செகண்ட் மோல்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சப்போட்டா பழம் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து இப்படி ஸ்டிக்கை வந்து மேலே இருக்கிற கப்புக்குள்ளே ஊற்றி வச்சா தான் அது கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரை வந்து அதிகமாக வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. நான் வந்து 5ல் வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக ஐஸ் கட்டி ஆகும். பார்த்தீங்கன்னா நான் 5ல் வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் கழித்து எடுத்தால் தான் அது வந்து நல்லா குல்ஃபி ஐஸாக மாறி கட்டியாக மாறி இருக்கும். அப்போ தான் நம்ம லூஸ் பண்ணி அது எடுக்க முடியும். ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்து இதை வந்து நல்லா லூஸ் பண்ணிட்டேன். எப்படின்னா தண்ணி அந்த மேலே பட்டால் தான் லூஸ் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து நமக்கு வந்து வீட்டில் இருந்தே நல்ல ஒரு குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.